வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக வணக்க வழிபாடுகளை நம்ம பள்ளிவாசலோடு மட்டும்தான் நம்ம தொடர்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை. நீ காலையில் தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை அதற்கென்று ஒரு ஒழுக்கவியலை கற்றுத்தந்து அதன்படி நீ நடந்து கொண்டா அன்றைய தினம் முழுவதும் நீ செய்த ஒவ்வொரு செயலும் வணக்க வழிபாடு என்றே நம்மளுக்கு படைக்கிறது. இன்னும் ஒருபடி மேலாக நீ உறவுகளுக்கு மத்தியில் எவ்விதம் நடக்கிறாயோ அதனை பொறுத்து தான் நீ பள்ளிவாசலில் வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் கூட உனக்கு பலன் தரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க. சஹீஹ் இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸை பதிவு செய்யப்பட்டது. வல்லதி நஃப்சு முஹம்மதும் பியதி, இந்த முஹம்மதுனுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக, லா துஅத்தில் மராத்து ஹக்க ரப்பிஹா, எந்த ஒரு பெண்ணுமே இறைவனுக்குண்டான அந்த கடமை நிறைவேற்றியவளாக ஆக மாட்டாள். எதுவரை ஹத்தா துஅத்தி ஹக்க ஜௌஜிஹா, தன்னுடைய கணவனுக்குண்டான கடமையை நிறைவேற்ற வர அவர் இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றியவராக ஆக மாட்டார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே மாதிரி தான் கணவனுக்கும், அந்த கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றாதவரை இறைவனுக்கு அவன் கடமை நிறைவேற்றியவராக ஆக மாட்டான் என்பது இந்த ஹதீஸினுடைய உட்கருத்தும் கூட.